Hi friends, welcome back to Wonder Aqua Garden. Friends, இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தினதுன்னா நம்ம சப்ஸ்கிரைபரோட ஃபிஷ் ரூம் டூரோட பார்ட் 2 வீடியோ தான். ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல பார்ட் 1 வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்க. மேல ஐ பட்டன்லயும் வரும். ஸோ அந்த வீடியோவில் அவர் ஜெயின் கௌராயம் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருப்பாரு. ஸோ இன்னைக்கு அவரோட பேலன்ஸ் டேங்கோட ஃபிஷஸ்லாம் என்னென்ன இருக்கு, ஸோ அதை பற்றி வந்து அவர் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறாரு. ஸோ உங்களோட டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளார போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோட அடுத்த டேங்க். நம்ம கிட்ட மொத்தம் 4 டேங்க் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து 2வது டேங்க். இதுல பாத்தீங்கன்னா ஒரு காப்ராஸ்கர் சிங்கிளா வச்சிருக்கேன். இது ஏன் சிங்கிளா வச்சிருக்கேன் அப்படின்னா வந்துட்டு இது இந்த டேங்கோட சைஸ் பாத்தீங்கன்னா 4 feet லென்த், 1 feet தான் வித் இருக்கு. அது பிரெத் வந்து 1 feet தான் இருக்கு, ஹைட் 1.5 இருக்கு. இவங்களுக்கும் வந்து வித் ரொம்ப நெசசரி. நான் இந்த வீட்டுல ஹால்ல வச்சிருக்கிறதுனால எனக்கு அந்த ஸ்பேஸ் கன்வீனியன்ட்டுக்காக வச்சிருக்கேன். அதனால அதுல வந்து ஓவர் க்ரூட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இவனோட லைஃப் ஸ்பேனுக்கு வந்து இது ஓரளவு போதுமான டேங்க் தான். அதனால இவனுக்கு இவனை மட்டும் இதுல வச்சிருக்கேன். இவனுக்கு ஃபில்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா நான் வந்து ஆக்சுவலா இது வந்து நம்ம பிளான்ட்ஸ் டேங்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த டேங்க் இது ரொம்ப நல்லாவே ஃபில்டர் பண்ணுது. ஏன் பர்டிகுலரா இந்த ஃபில்ட்ரேஷன் வாங்கி வச்சிருக்குன்னா, நீங்க மேல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த வாட்டர் ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆஸ்கர்ஸ்க்கு எப்படி இருக்கணும்னா ஒரு மாதிரி ஸ்லோ ஃப்ளோவா இருந்தா போதும். இன்டர்னல் ஃபில்டர்ஸ் போட்டு ரொம்ப ஹெவி ப்ரெஷர் கொடுத்து அது மாதிரி ஆஸ்கர்ஸ் விரும்பாது. அது வந்து நம்ம வாட்டர் டாக்ஸ், வாட்டர் பப்பீஸ் இப்படி பல பேர்ல சொல்லுவாங்க. இதுவுமே நல்லா ஃபிங்கர் ஃபாலோ பண்ணும். ரொம்ப இன்டெலிஜென்ட் ஃபிஷ். நம்ம யாரு ஃபீட் பண்றோமோ அவங்களை அது நல்லா ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கோம். ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்லி ஃபிஷ். இதுக்கு நான் லைவ் ஃபீடு வந்து ப்ரிஃபர் பண்றது இல்லை. அதுக்கு பதில் நான் எப்பயாச்சும் ப்ரான்ஸ் நல்லா பாயில் பண்ணி கொடுப்பேன், சாப்பிடுவாங்க. டெக்கரேஷன் சொல்லி நான் பேர் பட்டம் தான் வச்சிருக்கேன். எனக்கு வாட்டர் சேஞ்ச் பண்றதுக்கு அதான் எனக்கு ரொம்ப ஈஸி. இவங்களுக்குமே நான் 15 days ஒன் டைம் 30% வாட்டர் சேஞ்ச் பண்றேன். இவரோட ப்ரீடிங் மெத்தட் பத்தி தான் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இவங்களுமே நிறைய கேரளால தான் ப்ரீட் ஆகுறாங்க. இம்போர்ட்டட்ஸ்மே நிறைய வருது. இம்போர்ட்டட்ஸ்ல கலர் கலரா வருது. லெமன் ஆஸ்கர்ஸ் வருது, ரெட் ஆஸ்கர், ஆல்பினோ அப்படின்னு இவங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்காங்க. எனக்கு வந்து காப்பர் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் காப்பர் வச்சிருக்கேன். இன் நேச்சர்ல வந்து 4 type ஆஃப் காப்பர்ஸ் தான். அதுல இருந்து சப் கிளாசிபிகேஷன் தான் நிறைய காப்பர்ஸ் இருக்கு. டெக்கரேஷன்ங்கிறது சும்மா எனக்கு ரொம்ப எம்டியா டேங்க் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் சும்மா ஒரு ஆர்டினரி செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க வந்து இது நான் ஒரு பேரா வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்க வித்த மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி உங்களால முடிஞ்சிச்சுன்னா எக்ஸ்டர்னல் ஃபில்டர் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா சம்ப் ஃபில்ட்ரேஷன் வந்து ரொம்ப பெஸ்ட். நான் இவனுக்கு ஒரு ஹீட்டர் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். நிறைய பேருக்கு இந்த ஹீட்டர்ல நிறைய டவுட்ஸ் இருக்கு, என்ன வாட்ஸ் ப்ரொவைட் பண்றது, அதுக்கு நிறைய ஃபார்முலாக்கெல்லாம் நீங்க போக வேண்டாம். உங்க சிம்பிளா கால்குலேட் பண்ணிக்கோங்க. 1 லிட்டருக்கு 1 வாட்னு கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேங்கோட டோட்டல் கெப்பாசிட்டி வந்து 160 liters பேபி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீ போர்டு கொடுத்துங்க. ஃப்ரீ போர்டு நம்ம இவ்வளவு தூரம் தண்ணி வைப்போம் இல்லைங்களா, ஸோ ஒரு 140 liters வச்சுக்கிட்டீங்கன்னா 150 watts ஹீட்டரே இந்த டேங்குக்கு போதுமானது தான். நீங்க அதுக்கு மேல 200 300 வந்து எக்ஸசிவ் தான். ஆனால் நீங்க அந்த மாதிரி ஹீட்டர்ஸ் கால்குலேஷன் மட்டும் நீங்க அப்படி வச்சுக்கோங்க, அதுவே தாராளமா போதும். அதே மாதிரி ஃபிஷ்ஷை வந்து டெய்லியுமே ஹீட்டர் போட்டு பழக்க வேண்டாம். நெசசரி ஃபிஷ் சிக்கா இருக்கு அப்படின்னா மட்டும் நீங்க ஹீட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்க. இவன் வந்து காப்பர் கீழே இருக்கான் பாருங்க. இவன் வந்து பாத்தீங்கன்னா டைகர். இவனுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபிஷ். இவனையும் நான் வந்து சோலோவா தான் வச்சிருக்கேன். அவனுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்டர் ஒன்னு போட்டிருக்கேன், ஜம்போ ஸ்பாஞ்ச் ஃபில்டர், அந்த ஏரேஷன் நல்லா வரணும் அப்படின்றதுக்காக. அங்க உள்ளது பாத்தீங்கன்னா அதுவும் பிளான்ட்ல யூஸ் பண்றதா. ஆனா அதுல சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மோட்டர் கிடையாது. அதனால நம்ம வந்து பம்ப்ல தான், ஏர் பம்ப்ல தான் கனெக்ட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த பபிள்ஸ் வந்து ரொம்ப கிராஜுவலா, அது ரொம்ப கம்மியா தான் வரும். இருந்தாலும் அவனுக்கு அது தாராளமா போதும். இவன் ரொம்ப நாட்டி. இந்த டேங்க் லிட்டை வந்து ஒரு தடவை டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சேஞ்ச் பண்ணேன். அதுக்கு வந்து ஆஸ்கர்ஸ்கே உள்ள அந்த சைல்டிஷ் பிஹேவியர்ல பாத்தீங்கன்னா கீழே போய் டெத் ஆகிற மாதிரி படுத்துக்கிட்டு ஃபுட் எல்லாம் எடுக்காம அப்படி பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் இதை கரெக்ட் பண்ணி போட்டதோடனே அடுத்த 10-15 minutes ரொம்ப நார்மல் ஆயிட்டான். இவனும் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் ஃபீட் எல்லாம் எதுவும் நான் ப்ராக்டிஸ் பண்ணல. எப்பயாச்சும் ப்ரான்ஸ் லைஃப் ஃபீடு கொடுக்கலாம். நீங்க லைஃப் ஃபீடு கொடுத்தீங்கன்னா நீங்க ப்ராப்பர் டிவார்மிங் எல்லாம் பண்ணணும். ஃபிஷ்ஷுக்கு நம்ம அடிக்கடி டிவார்மிங் பண்றது வந்து அட்வைசபிள் கிடையாது. பை நேச்சர்லயே வந்து பாத்தீங்கன்னா அது நேச்சர்ல வந்து அதோட அட்மாஸ்பியர் வேற. நம்ம ஒரு டேங்க்ல அதை வச்சிருக்கும் போது முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம அதை லைஃப் ப்ரொலாங் பண்றதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி அட்மாஸ்பியர் தான் கொடுக்கணும். அதே மாதிரி நம்மளோட ஆஸ்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு 2 pair 3 pair அப்படி வளர்க்கணும், எனக்கு கொஞ்சம் டேங்க்ல பார்க்க கொஞ்சம் நிறைய ஃபிஷஸ் இருக்கணும்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க டைரக்டா 5 feet போயிடுங்க. அதாவது 5 feet லென்த், 2 feet பெட் கொடுத்துருங்க. அதாவது வித் வந்து 2 feet கொடுத்துருங்க. ஹைட் வந்து உங்க சௌரியம். 2 feet கொடுக்கறது அட்வைசபிள்.
அதே மாதிரி கொஞ்சம் ஹைடிங் ஸ்பேஸ் வந்து கண்டிப்பா வேணும். ஏன்னா வந்து இதுல இருந்து நேச்சுரலே வந்து பாத்தீங்கன்னா அதோட இடத்துக்காக ஒன்னு அட்டாக் பண்ணிக்கும். அப்படி அட்டாக் பண்ணும்போது வீக்கரா உள்ள ஃபிஷ் மறைகிறதுக்காக ஹைடிங் ஸ்பேஸ் வந்து கண்டிப்பா கொடுங்க. ஹைடிங் ஸ்பேஸா அது லைக் பண்ணும். நான் வெறும் சிங்கிள் ஃபிஷ் வச்சிருக்கேன், அதனால நான் ஹைடிங் ஸ்பேஸ் எதுவும் ப்ரொவைட் பண்ணல. நீங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு லெமன் ஆஸ்கர், ஒரு ஆல்பினோ ஆஸ்கர், ஒரு பேரு அந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா நீங்க அந்த மாதிரி கொடுத்துங்க. ஆனா மேக்ஸிமம் வந்து இதோட வேஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும் இதோட போக். அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வாட்டர் அடிக்கடி சேஞ்ச் பண்ற மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் வரும். அதனால ஃபில்ட்ரேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுக்குற மாதிரி இருந்தா மட்டும் நீங்க வந்து நிறைய ஆஸ்கர்ஸ் ஆட் பண்ணுங்க. இல்லைன்னா அட் த மேக்ஸ் 2 அது இருந்தாலே அது லைஃப் லாங் அது ரொம்ப நல்லா இருக்கும். லிட்டு ரொம்ப கம்பல்சரி. ஏன்னா மேல ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா காக்ரோச்சஸ், ஏதாவது சின்ன இன்செக்ட்ஸ் அது மாதிரி ஏதாவது போனுச்சு அப்படின்னா ஈவன் பள்ளி போனா கூட வந்து அவனுக்கு நேச்சுரல்ல இருக்கிற அந்த பிஹேவியர் வந்து வரும், அதை கேட்ச் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதனால லிட் வந்து நீங்க க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லிட் க்ளோஸ் பண்ணீங்கன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நிறைய சைல்டிஷ் பிஹேவியர் உள்ள ஃபிஷ். அதனால வந்து ஃபுட் போடும்போது எப்படி இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நீங்க எந்த ஃபுட் போட்டாலும் அதோட பூப் வந்து ப்ரௌன் கலர்ல இருக்கும். அப்படி இருந்தா அந்த ஃபிஷ் வந்து அந்த ஃபுட் நல்லா எடுக்குது, இன்டேக் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அந்த பூப் கலர் வந்து ஒயிட்டா இல்ல வேற மாதிரி சேஞ்ச் ஆனா அந்த பர்டிகுலர் ஃபிஷ் ஃபுட் வந்து அவனுக்கு செட் ஆகல அப்படின்னா அவன் நமக்கு சொல்றான்னு நம்மளே புரிஞ்சுக்கலாம். உங்க முடிஞ்சா டிவார்மிங்லாம் வேண்டாம், லைஃப் ஃபிட் நீங்க கொடுக்குறது, நான் லைஃப் ஃபிட் தான் கொடுப்பேன், நான் டிவார்மிங் பண்ணாம என்ன செய்யுதுன்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா கார்லிக் வந்து பேஸ்ட் பண்ணி அதை வாட்டரா டைல்யூட் பண்ணி அதுல பெலட்ஸ் போட்டு நீங்க கொடுக்கலாம். நான் இவங்க 2 பேருக்குமே பாத்தீங்கன்னா இன்டன்ல இருந்து வந்து அரோனா ஸ்டிக்ஸ் இருக்குன்னு வருது. அது வந்து அவங்க ஸ்பெஷலா ஆஸ்கர்ஸுக்கும் ப்ரிஃபர் பண்றாங்க. அதுவும் சிச்சிலெட்ஸ், அது ரெண்டுமே இன்டன் தான். இன்டன் சிச்சிலெட்ஸ் ஃபுட்டு, இன்டன்ல வந்து பாத்தீங்கன்னா அரோனா ஸ்டிக்ஸ், அது 2 தான் உங்களுக்கு கொடுக்குறேன். இன்டன் வந்து நம்மளோட இந்தியன் பிராண்டு, நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. சம்திங் ஃபிஷ் சாரதின்னு ஒரு யூடியூபர் இருக்காங்க, நான் நிறைய அவரோட வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன். அவர் வந்து அந்த ஃபேக்டரியை போய் விசிட் பண்ணி அங்க இருக்கிற ஒரு ஸ்டாஃபோட வந்து பாத்தீங்கன்னா நிறைய கான்வர்சேஷன் பண்ணி R&D எல்லாம் நம்ம காமிச்சாங்க. அது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்து ரொம்ப நல்லா இருந்தது. சரிட்டு நான் ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு ஃபுட்டு ஒரு டெமோ ஒன்று வாங்கி ட்ரை பண்ணேன். பட் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஆல்மோஸ்ட் இப்போ நான் ஒரு 6 months அண்ட் 7 months யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த இன்டென்ட் ஃபுட் நீங்க ட்ரை பண்ணலாம். மற்றபடி ஆஸ்கர்ஸ் வந்து சொல்றது இது வந்து லக்கி ஃபிஷ்ஷா, இது வந்து வாஸ்து ஃபிஷ்ஷா அப்படின்னு கேட்டீங்கன்னா மான்ஸ்டர் ஃபிஷஸ் எதுவுமே வாஸ்து ஃபிஷ் கிடையாது. அதே மாதிரி வந்து வாஸ்து அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துல வைக்கிறோங்கிறத பொறுத்து இல்லை, எவ்வளவு கிளீனா வச்சிருக்கோம் அப்படின்றத பொறுத்து தான். அதனால நீங்க எந்த டேங்க் வச்சாலும் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஃபிஷ் டேங்கை கிளீனா வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. அதுவே வந்து ஒரு நல்ல எனர்ஜியை வந்து உங்களுக்கு பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஒரு கிளீனான டேங்க், ஒரு அக்வாரியம் தான் அந்த அக்வாரியத்துக்கு ஒரு அழகு. அதை மட்டும் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்க. இது நம்ம வீட்டில் இருக்கிற 4வது டேங்க். இது பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன டேங்க் தான். இது 30 inches லென்த். ஹைட் வந்து நான் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன், 8 inches தான் வச்சிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து கலர் வீடியோஸும் ஒரே ஒரு பேர் வந்து பாத்தீங்கன்னா கௌராமியும் இருக்காங்க. இது வந்து ஆர்டிபிஷியல் செட்டப் தான். நான் வந்து இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு 20% வாட்டர் சேஞ்ச் பண்றேன். எனக்கு கீழே நான் UG ஃபில்ட்ரேஷன் கொடுத்துருக்கேன். இவங்களுக்கு அது தாராளமா போது. இவங்களுக்கு வந்து ஒரு ஹீட்ரு வச்சிருக்கேன். அது என்கிட்ட 100 watts ஹீட்டர் இருந்தது, அதனால வச்சிருக்கேன். அதை நான் யூஸ் பண்றது இல்லை, எப்பயாவது ரொம்ப நீடுனா மட்டும் தான் யூஸ் பண்றேன். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா நான் இன்டர்ன்ல வந்து வேஃபர்ஸ் போடுறாங்க, ஆர்னமெண்டல் வேஃபர்ஸ் நினைக்கிறேன், அதுதான் கொடுத்துட்டு இருக்கேன். அதுவே இவங்களுக்கு நல்லா எடுக்கிறாங்க ஃபுட். இவங்க எந்த ஃபுட் கொடுத்தாலும் எடுப்பாங்க. ஆப்டிமம்ல மைக்ரோ பெலட்ஸ் அந்த மாதிரி நீங்க எது கொடுத்தாலும் எடுப்பாங்க. இவங்க கொஞ்சம் எல்லா ஃபிஷ்ஷும் சிங்கிள் ஃபிஷ்ஷா இருக்கு, கொஞ்சம் பாக்குறதுக்கு மல்டிபிள் ஃபிஷ்ஷஸ் இருந்தா நல்லா இருக்கும் வீட்டில் ஃபீல் பண்ணாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேங்க் வந்து நம்ம வச்சிருக்கோம். இது பீட்டா டேங்க். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்டர்ன் யூஸ் பண்றேன்னு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த இன்டர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி டிஸ்கஸ் யூஸ் பண்றது. நான் வந்து இன்டர்ன்ல இந்த கிரம்பிளும் இந்த வேஃபர்ஸ் இருக்கு பாருங்க, இது வந்து ஒரு மார்னிங் அல்லது இது ஒரு நாள் அது ஒரு நாள், அது மாதிரி என்னோட கலர் விடோஸ் பிளஸ் நார்மல் கௌராமிஸ் இருக்கு இல்லைங்களா, 3 spotted கௌராமி, அதுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க இன்டர்ன்ல இருந்தே வந்து ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்கருக்குமே அவங்க ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. பிகாக் பேஸ் ஆஸ்கர் இந்த சிச்சிலெட்ஸ் வெரைட்டிக்கு அவங்க ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. இது அரோனாக்கும் அவங்க சொல்றாங்க போடலாம் அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து ஆஸ்கர்ஸ் என்கிட்ட இருக்கிற ஜெயின் கௌராமிக்கு இதை யூஸ் பண்றேன். சிச்சிலெட் பல்லட்ஸ்ல இது வந்து பிக், இது ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து கோல்டு ஃபிஷ்ஷுக்கு போடுறது. இதுல வந்து கேரட் அந்த வெஜிடபிள் பேஸ்டு இருக்கிறதுனால ஜெயின் கௌராமிக்கு இதை நான் கொடுக்குறேன்.
இது ஆஸ்கர்ஸும் என்னோட ஆஸ்கர்ஸ் இதையும் சாப்பிடுவாங்க. நான் வந்து ஃபுட் சார்ட் மாதிரி வச்சு தான் கொடுத்துட்டு இருக்கேன், அதனால சாப்பிடுவாங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு இந்த பிராண்ட். இந்த பிராண்டுங்க இல்லை, நீங்க ஃபுட்ல எந்த பிராண்ட் வேணா யூஸ் பண்ணலாம். அதை நீங்க எப்படி அந்த ஃபிஷ்ஷுக்கு கொடுக்குறீங்க, எப்படி பழக்கம். ஏன்னா ஃபிஷ்ஷுங்கிறது எல்லா ஃபுட்டையும் சாப்பிடணும். அதனால நீங்க எந்த பிராண்ட் வேணாலும் கொடுங்க, உங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற மாதிரி எந்த பிராண்ட் வேணாலும் நீங்க கொடுக்கலாம். ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆப்டிமம் லே சிச்லெட்ஸ் ரெட் கலர் பாக்கெட் வரும் இல்லைங்களா, 100 கிராம்ஸ் வந்து 100 ருபீஸ் 130 கிலோ விற்கிறாங்க. இது வந்து எங்க ஆஸ்கர்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா போகணும்னா, ஏன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா 300+ வரும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 150க்குள்ளேயே வந்து யூஸ் பண்ணலாம். இது ரொம்பவும் நல்லா இருக்கு, growth சூப்பரா இருக்கும். அண்ட் ஃபைனலி எங்களோட பெட்டு, இவனோட நேம் வந்து அலெக்ஸ். இவன் இப்போ எங்க கூட இல்லை. 2003ல இருந்து 2015 வரைக்கும் எங்க கூட டிராவல் பண்ணான். இவன் எப்பயுமே மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து இவனை இந்த இடத்துல இவனை வச்சிருக்கேன், டெய்லி எப்பயும் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி. இவ்வளோ நேரம் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்களோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னோட ஃப்ரெண்டு சந்தோஷ், அவங்களோட சேனல் தான் ஒண்டர் ஆக்வா கார்டன், உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். அவர் நம்ம வீட்டுக்கு வந்து இதெல்லாம் கவர் பண்ணியிருக்காரு, அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஹாபி வந்து இப்போ ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் ஹாபியாக மாறிடுச்சு. அதிகமாக கிட்ஸுக்கு வந்து ஃபோனில் கவனம் போகுது இல்லைங்களா, அதை டேர்ன் பண்ணுறதுக்கு இந்த ஹாபி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஒன்று ஸ்போர்ட்ஸில் டேர்ன் பண்ணுங்க, முடியலன்னா ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத கிட்ஸாக இருந்தால் அவங்களை இதில் டேர்ன் பண்ணுங்க. இதில் எல்லாமே கிடைக்கும். டைமுக்கு வாட்டர் சேஞ்ச் பண்ணணுங்கிற பஞ்சுவாலிட்டி அவங்களால பண்ண முடியும். ஃபீட் பண்ணுவாங்க, முதல்ல கேர் பண்ணுவாங்க. கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே அவங்க கேரக்டர் மாறிடும். இந்த ஹாபி வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஹாபி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபரோட ஃபிஷ் ரூமை ஓவராலாக எல்லாமே கவர் பண்ணியாச்சு. நிறைய இன்ஃபர்மேஷன் அவர் நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ இதை நான் வந்து உங்கள்கிட்ட கன்வே பண்ணுறதை விட அவரே வந்து சொன்னால் நல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் எடுத்தோம். நீங்களும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன், உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுதுன்னா நம்மளோட சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஒரு நிமிஷம் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கூட வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய்.